ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று சொல்லிருந்தேன் கீரை கடையலான்னு. அது எப்படி கடையிறது? அது 2 விதத்தில் கடையலாம். ஒன்று பருப்பு போட்டு கடையலாம், இன்னொன்று பருப்பு போடாமல் கடையலாம். நம்ம பருப்பு போட்டு கடைப்போகிறோம். பருப்பு போட்டாச்சு, அது ஆல்ரெடி வெந்துருச்சு. அதில் 2 தக்காளி பழம் போட்டுக்கிறோம், 10 பல்லு பூண்டு போட்டிருக்கிறோம். நம்ம கீரை அலசிக்கலாம். அதில் பச்சை மிளகாயும் கொஞ்சம் ஒரு நம்பு போட்டிருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாகவும் போட்டுக்கலாம், அதிகமாகவும் போட்டுக்கலாம். நல்லா அலசணும். கீரையில் மண் அதிகமாக இருக்கும். ஒரே தடவை அலசுனா அவ்வளோ மண்ணெல்லாம் போயிடாது. ஒரு 2, 3 முறை வாஷ் பண்ணிட்டா சுத்தமாக இருக்கும். இப்போ பருப்பு வெந்துருச்சு, அதனால கீரையை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுருக்குறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்படி வெந்து போச்சா இல்லையான்னு நசுக்கி பார்க்கலாம். வெந்துருச்சு, இது நம்ம எடுக்க கடைஞ்சிக்கிறதுக்கு இப்போ எடுக்கலாம். இப்போ இறக்கிக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இருத்துக்கலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணியெல்லாம் இருத்து வச்சாச்சு. இப்போது நல்லா ட்ரை ஆகிற மாதிரி தெரியுது. இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு நம்ம போட்டுக்கலாம், தேவையான அளவு. நம்ம கடையலாம். பொறுமையாக கடையணும், இல்லைன்னா சட்டி வீரில் விட்டுரும். வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லெண்ணெய், அதையும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம், வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இருக்கிற ஆயிலை சேர்த்து நம்ம கடைஞ்சிக்கலாம், நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா மசிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா எல்லாம் கடைஞ்சிட்டோம். இதுக்கு வடித்த சாதம், அதோட பொங்கின சாதம் சேர்த்தா இன்னும் சூப்பராக வரும். களி, களியோட இது சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோலாம் அப்டேட் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.